பிக் பாஸ்ல கனியை பத்தி நேத்து எவிக்ட் ஆகும்போது ரம்யா பேசின வைரல் வீடியோ இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சோஷியல் மீடியா. அதை பார்த்துட்டு பிக் பாஸ் சீசன் 2 கண்டஸ்டன்ஸான விஜயலட்சுமி, செகண்ட் ரன்னர் அப் பொசிஷன் வந்த விஜயலட்சுமி அவர்கள் ரியாக்ட் பண்ணி பல கருத்துக்களை போட்டிருக்காங்க. குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, கனியோட தங்கை அவங்க தான். ஓகே, இதுல ரம்யா மேலேயும் தப்பு கிடையாது, கனி மேலேயும் தப்பு கிடையாது. ஸோ இந்த வீடியோ ஃபுட்டேஜை வேற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ண சேனல் மேலே தான் தப்பு. அதுக்கு இவங்க தெரியாம சில போஸ்ட்ல போட்டு பதிலடி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அது என்ன அப்படின்றத முழுசா பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, வீடியோக்கு லைக் அண்ட் ஹைப் பண்ணிருங்க மக்களே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ நடிக்காதீங்க பச்சையா தெரியுது அப்படின்ற டேகை போட்டுட்டு தட்ஸ் ஏ ஹெவி லைன் டு டிராப் ஆன் அண்ட் எவிக்ஷன் ஸ்டேஜ் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் ஒரு ஹெவியான வார்த்தைகளை போட்டு சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றது. ஸோ வேர்ட்ஸ் லைக் தட் டோன்ட் ஸ்லிப். ஸோ வார்த்தைகள் இருக்கு, அதை பார்த்து பயன்படுத்துங்க, ஒழுங்கா பயன்படுத்துங்க அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. டிட் கனி மணிப்புலேட்டர், ஸோ கனி அவங்கள மணிப்புலேட் பண்ணாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ கனி மணிப்புலேட் பண்ணலை. ஸ்பீக் பிகைண்ட் ஹர் பேக், கனி பின்னாடி பேசியிருக்காங்க, ரம்யாவை பற்றி பேசாமலாம் கிடையாது. ரம்யாவை பற்றி கனி பேசியிருக்காங்க அப்படின்றது தான் அவங்க பார்க்கல போல இருக்கு. கனி பேசியிருக்காங்க, பேசாமலாம் இல்லை. ரம்யா இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்ற மாதிரி பேசியிருக்காங்க, பேசாமல் இல்லை. அது நடந்த விஷயத்தை தான் பேசியிருக்காங்க, பேசாமல் இல்லை. அடுத்து பீட்ரே ஆர் எனிவே, ஸோ பீட்ரே பண்ணணும்னு நினச்சதில்ல கனி. கனி யாரையும் ஏமாற்றணும் குத்தணும் அப்படின்றத நினச்சது இல்லை. அது வேணா நியாயமான பாயிண்ட்டு. பின்னாடி பேசியிருக்காங்கன்னா பேசியிருக்காங்க, ஓகே. நாட் தட் ஐ நோ, அவங்களுக்கு தெரியலையா அதையும் சொல்லிடுறாங்க. அது அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லிடுறாங்க, நமக்கு தெரியும்ல. அடுத்து ஸோ whom should I be angry with, ஸோ நான் ஏன் அவங்களுக்கு அங்கிரியா இருக்கணும் அப்படின்றதையும், ஏ உமன் who has never truly known love, ஸோ ஒரு பர்சனுக்கு எது லவ்ன்றது உண்மையாகவே அவங்களுக்கு தெரியல அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஆர் த ஃபூல் வி ரைஸ்ட் அட் த womb, ஸோ நாங்கள் என்ன ஃபூல்ஸா, எங்களை வளர்த்து விட்டாங்களா என்ன அப்படின்ற மாதிரி அவங்க எங்களை வளர்த்தவங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களே என்னது இது அப்படின்றதையும் கேட்குறாங்க. ஊ கிவ்ஸ் லவ்ஸ் ஃப்ரீலி இட் காஸ்டர், ஸோ நம்ம இலவசமாக லவ் கொடுத்தா அதுக்கான விளைவுகளை நம்மளே இது பண்ணிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மேபி ஆர் நெய்தர் அப்படின்றத ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கத்தில் என்ன சொல்கிறாங்க, மேபி ஏதாவது சின்ன வார்த்தைகள் தப்பாக மீன் பண்ணிதுன்னா மன்னிச்சிருங்க, ஓகே. பிகாஸ் ஒன்ஸ் கேர்ள்டு வேர்ல்டு இஸ் ஃபில்டு வித் லவ், ஸோ ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் ஃபுல்லாகவே லவ்வாக தான் இருக்கும். அண்ட் அனதர் ஃபில்டு வித் எம்டினஸ், ஒன்று சந்தோஷம் நிறைந்த காதல் இந்த மாதிரி நிறைந்த உலகம், இல்லைனா எம்டினஸ் தனிமையான ஒரு வாழ்க்கை அப்படின்றத சொல்கிறாங்க. தே ஸ்பீக் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், தேர் இஸ் நோ மிடில் லாங்குவேஜ் ஃபார் தெம் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். ஸோ அந்த மிடில் லாங்குவேஜ் ஒரு இது எப்படி சொல்கிறது எக்ஸாம்பிள், ஸோ இது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன், எக்ஸாம்பிள் கொடுக்க வேண்டாம். மேபி யூ ஃபைண்ட் லவ் ரம்யா, கனி டசன்ட் சேஞ்ச், ஸோ கனி மாற மாட்டாங்க, சேஞ்சும் ஆக மாட்டாங்க, ஓகே. ஜஸ்ட் ஸ்டே இன் எ சிங்க் வித் யுவர் ஆர்ட், ஸோ கனி நீங்கள் மாறாத, உங்கள் ஆர்ட்டுக்கு நியாயமாக அந்த சிங்கோடவே நீ இரு கனி அப்படின்றத சொல்லிட்டு, தட்ஸ் ஹவ் யுவர் லிவ் கிளீன், தட்ஸ் ஹவ் யுவர் ஸ்டாண்ட் டால், ஸோ அதனால தான் நீ நியாயமாகவும் க்ளீனாகவும் நிற்ப, மேலோங்கியும் நிற்ப அப்படின்ற மாதிரி சொல்லி ரூட்டிங் ஃபார் யூ அப்படின்றத சொல்கிறாங்க. ரூட்டிங் ஃபார் யூ, ஸோ அவங்க அக்கா அவங்க ஒரு அன்புள்ளம் படைத்த ஒரு நபராகவும் மேலோங்கி நிற்கிறாங்க, நான் உன்னை ரூட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காங்க. இது ஒன்று. ஸோ எந்த அளவுக்கு ரம்யா சொன்ன வார்த்தைகள் போய் அவங்கள பாதிச்சிருக்கு, இந்த ஃபேமிலி எவ்வளோ ஒரு தாக்கத்தை உண்டாக்கியிருக்குன்றதை பாருங்க. ஸோ நடந்த விஷயத்த சேனல் தயவு செய்து இதை புரிஞ்சுங்க. அதர்ஸோட எமோஷன்ஸ்லையோ அதர்ஸோட இதுலையோ தயவு செய்து பண்ணாதீங்க. நடந்த விஷயத்த போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லையா, அங்கே நடந்த சினாரியோ வேற, அதை எடுத்து நீங்கள் இப்படி மீன் பண்ணி போடுறீங்கன்னா அது டோட்டலி தப்பாக போகுது. இதனால பாதிக்கப்படுறது யாரு? ஸோ அதை பாருங்க, டோட்டலி ராங்காக இருக்கு ஒன்று. அடுத்து இன்னொன்று இருக்கு, என்னன்னா ஷீ கம் இன் டு த ஷோ டு ஏர்ன் லவ். அவங்க என்ன சொன்னாங்க, ரம்யா என்ன சொன்னாங்க, ஸோ இந்த ஷோக்கு வர்றது எனக்கு அன்பு பாசம் வேணும்ன்றத சொன்னாங்க ஒன்றா. அடுத்து ஆல் ஷி வாண்டட் ஷி செய்டு வாஸ் சிட் டவுன் அண்ட் ஷேர் எ மீல் வித் த பீப்புள். அவங்க என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் லவ் வேணும்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் எல்லாரு கூடயும் உட்காந்துக்கிட்டு ஒரு சாப்பாடு சாப்பிடணும் பீப்புளுக்குள்ள அப்படின்றத சொன்னாங்க. அடுத்து ஷூ காலர் ஓன், ஸோ அவங்களே தான் ஒன்றா சொன்னாங்க, ஐ ரூட்டட் ஃபார் ஹர் அப்படின்றத போட்டுட்டு அவங்களுக்காக நான் ரூட் பண்ணேன், அவங்களுக்காக இதெல்லாம் நான் பண்ணேன்றதை சொல்லிட்டு, திஸ் இஸ் who she becomes after leaving the show. ஸோ யாருன்னு இப்போ யாருன்னு காட்டுது, ரம்யா யாரு என்னன்றது காட்டுது.
ஸோ உங்களுக்காக நீங்க இந்த பாசம், அன்பு, பாசம், நேசம் இதெல்லாம் வேணும், ஆட்கள் வேணும்னு சொன்னீங்க. இந்த ஷோவை முடியும் போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க? ஸோ வாட் ஹேப்பன்ட் அப்படின்றத சொல்றாங்க. டிட் த ஷோ சேஞ்சர்? ஸோ ஷோ உங்களை மாத்திருச்சா? ஆர் ஷி டிட் ஷி சிம்பிளி ஃபர்காட் விச் கார்டு ஷி இஸ் கேம் ஃப்ரம் பிளேயிங்? ஸோ எந்த கார்டு எடுத்து நீங்கள் ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறீங்க? இது சர்காஸ்டிக்காக கார்டு கேமர் அடிக்கிறீங்களோ அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஸோ எந்த கார்டு எடுத்து நீங்கள் ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ரம்யா மேலேயும் தப்பு இல்லைங்க. அதை வந்து அந்த வீடியோ பார்த்து அவங்க குவைட் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இந்த வார்த்தைகள்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ரம்யா ஒரு பக்கம் கனி மேலே வச்சிருக்கிற பாசமும் உண்மைதான், கனி ரம்யா மேலே வச்சிருக்கிற பாசமும் உண்மைதான் அப்படின்றது அந்த ஸ்டேஜில் நடந்திருக்குது. ஓகே, அது ஐ மீன் ரம்யா உண்மையாக பார்க்குறாங்க பொய்யா பார்க்குறாங்களே தெரில. ஆனால் அந்த ஸ்டேஜில் நடந்த விஷயத்த மட்டும் நம்ம சொல்கிறோம். ஸ்டேஜில் இப்படி நடக்கலை. அது வந்து ரம்யா கனியை பாராட்டியதாகவும் கனி ரம்யாவை பாராட்டியதாகவும் தான் தகவல். அதை தான் போய் பார்த்துட்டு வந்தவங்களாம் ஸ்பேஸில் சொல்கிறாங்க. இது ஒரு தப்பான ஒரு விஷயத்தால வெளியே தப்பாக போய் சேர்ந்துருக்குது அப்படின்றத ஆணித்தனமாக பதிவு பண்ண காத்திருந்தேன். ஸோ பதிவு பண்ணிட்டேன். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.